கட்சியில் ஜான் அவர்களுக்கும் குஷியானந்த் அவர்களுக்கும் ஏதும் மோதல் இருக்கா? பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் ஃபேஸ். இவர் சென்டர்ல நிக்கிறார், சார் பக்கத்துல நிக்கிறார். ஏஐ மூலமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோ. குஷியானந்த் அவர்களை தாண்டி போக முடியல, விஜயவே வந்து ஆனந்த் அவர்கள் ஓவர்டேக் பண்றாரு. 1000 தற்குறிகள் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க, எல்லாத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி சொன்ன சில வார்த்தைகள் பெரும் சர்ச்சையா இருக்கு. பெரியார் எங்க தலைவர் அவர்கள் கண்டிக்கின்ற வகையில் சீமான் அவர்கள் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் பட்டு திருந்துவாருங்க. சீமான் அவர்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய வாய்ப்பு வந்தா என்ன செய்யுங்க? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுன்னு உறுதியா சொல்றாரு. கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, பேனா சிலையை உருவாக்குவதற்கு 89 கோடி காசு இருக்கு, பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்க உங்கள்ட்ட காசு கிடையாதா? நாங்க வந்தா நீட்ட ஒழிப்போம் இது வரைக்கும் 16 மாணவர்கள் செத்து போயிட்டாங்க. அந்த சாவுக்கு எப்படி பிஜேபி காரணமோ அதே போன்று திமுக காரணங்க. தாவேகா கட்சி ரத்து பண்ணிடுவீங்களா? ஓபன் சேலஞ்ச் உங்க சேனல் மூலமா சொல்றாரு. அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு என்பது ஒரு தேசிய செய்தியா மாறுதா இல்லையா? தகவல் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்க. அப்புறம் மக்களை சந்திக்க வரீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். 2 நாளா ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். அது வந்து தாவேகாவுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கிற ஜான் அவர்களுடைய குரல்ல அந்த பதிவு இருக்கு அப்படிங்கிறதும், அதுல வந்து குஷியானந்த் அவர்களை விமர்சிக்கிற மாதிரியான பதிவு தான் அது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேகா தரப்புல இருந்து ஒரு ட்விட்டர்லயோ எதுவும் சொன்ன மாதிரியோ அவங்க தரப்புல இருந்து எதுவும் கருத்தாவோ இல்ல மறுதளிச்சோ எதுவும் வரவும் இல்லை. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் எல்லாத்துக்கும் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த ஆடியோ என்பதே போலியானது, பொய்யானதுன்னு தான் நம்ம சொல்றோம். அது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோ, ஏஐ மூலமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோ. கட்சிக்குள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காக வெளியிடப்பட்ட ஒரு ஆடியோ. அதிகார வர்க்கம் கட்சிக்குள் வந்து கட்சியை வந்து மழுங்கடிக்க செய்யணும், கட்சியில் வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்களிடையே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாடாக வெளியிடப்பட்ட அந்த ஆடியோ. யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்தில் இருப்பவங்க பண்ணியிருப்பாங்க, உளவுத்துறைகள் பண்ணியிருப்பாங்க, எங்களை பிடிக்காதவர்கள் பண்ணியிருப்பாங்க, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆடியோ என்பது பொய்யானது, போலியானது. இல்லை, கட்சிக்காக 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருப்பவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பணி இருப்பாங்க, கட்சி வேலை தான் செஞ்சு கொண்டிருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாவட்டத்தில் இருப்பார், மதுரையில் இருப்பார், திருச்சியில் இருப்பார், தூத்துக்குடியில் இருப்பார், சென்னையில் இருப்பார். அவர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கட்சிக்காக உழைத்து கொண்டிருப்பவர் பொதுச் செயலாளர் அவர்கள். பொதுச் செயலாளர் பதவி என்பது சாதாரண ஒரு பதவி கிடையாதுங்க. அப்படி மிக உயர்ந்த ஒரு பதவியை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஆனந்த் சாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா சாதாரணமாக கொடுப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அவர் உழைப்புக்காக கிடைத்த ஒரு அங்கீகாரம். பொதுச் செயலாளர் அவர்களை குறித்து தரைக்குறைவாக பேசியது போன்று ஒரு போலியான ஒரு ஆடியோவை வெளியிட்டோம் என்றால் இந்த கட்சி வந்து ஒரு உடைந்து விடும். இது வந்து அதிகாரத்தை நோக்கி வராது. இது வந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே இந்த கட்சியை வந்து சீர்குலைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த பருப்புலாம் எங்ககிட்ட வேகாதுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் மிக ஒற்றுமையாக இருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று உயிரை கொடுத்து வேலை செய்வதற்கு தோழர்கள் தயாராக இருக்கின்ற பொழுது உங்களுடைய போலி ஆடியோ என்ன பண்ண போதீங்களா? கட்சியை ஒண்ணுமே பண்ணாதுங்க. எங்களெல்லாம் கட்சியை சிதைக்கணும்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழியை இவர்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க. அதான் சொல்றேன், பழைய டெக்னிக்கா இருக்கு. தயவு செய்து வேற புதுசா ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. எங்களை எந்த கொம்பாதி கொம்புன்னு அசைக்க முடியாது. நாங்கள் சாதாரண கூட்டம் கிடையாது, கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம். திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கே வரக்கூடாது என்று மக்களின் துணையோடு வரோம். மக்கள் எங்களை நம்பி வராங்க, நாங்க மக்களை நம்பி வருகின்ற பொழுது இந்த ஆடியோ எல்லாம் ஏமாத்துறது. சரி, இப்போ கட்சிக்குள்ளேயே வந்து குஷியானந்த் அவர்களை தாண்டி போக முடியல, அவர்தான் எல்லாத்துலயும் தன்னை முடியல. அப்படிலாம் கிடையாதுங்க. யாருங்க சொன்னது? கேள்வி இருக்காது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நானே தலைவரை சந்தித்து பேசுறேனே, என்னுடைய கருத்தை நான் சுதந்திரமா சொல்றேன், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றாங்க, பல ஆலோசனைகளை கொடுக்குறேன். எல்லாருமே எல்லா கருத்துக்களையும் சொல்ல முடியுதுன்னு சொல்லப்படுறதுல அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து ஒரு ஜனநாயக கட்சிங்க. இது வந்து ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு கட்சி. எல்லோருக்கும் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரம் எங்கள் கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வருங்காலங்களில் அந்த பொறுப்பாளர் நியமனத்தில் எங்களுடைய கட்சி எப்படி சமூக நீதி சார்ந்த ஒரு கட்சின்னு நீங்கள் பார்க்க தானே போறீங்க. எல்லா செயல்பாடுகளும் கட்சியில் இருக்குதுங்க. எங்களை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் வேற வழி இல்லாம சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யார் பயப்பட போறா? எதுக்கு பயப்பட போறாங்க? நீங்க ஆட்சியில் இருக்கின்ற திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்காங்க சமூக வலைதளத்தில். அதுக்கு நாங்கள் ஏன் பதில் சொல்லணும்? உண்மையான ஒரு கருத்தா இருந்தால் பதில் சொல்லலாங்க.
பொய்யையும் பித்தலாட்டங்களையும் அயோக்கியத்தனத்தையும் ஆபாசத்தையும் பரப்பக்கூடியவர்கிட்ட போயிட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கோமா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை செய்வதற்காக வந்திருக்கோமா? ஆளும் கட்சி வந்து எதிர்கட்சிக்கு எதிராக பேசுறாங்க, எதிர்கட்சியை வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. தாவேகா இப்பதான் வருது, 2026 செயல்பாடுகளை பார்த்து தான் இந்த கட்சி 2026 தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கப்பெறுவது. தமிழ்நாட்டு மக்களை தான் நம்பி நாங்க வரோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களை கைவிட மாட்டாங்கள் என்கின்ற அதீத நம்பிக்கையோடு நாங்கள் வருகின்ற பொழுது கண்டிப்பாக மக்கள் எங்களை வரவேற்கிறாங்க பிரதர். நாள்தோறும் எங்கள் கட்சியில் இணைகிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னா 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குன்னா இப்படி ஒரு உறுப்பினர் சேர்க்கை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்காவது நடந்திருக்கா? ஒரு வரலாறு சொல்லுங்கள், கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஆட்சி அரியணையில் தலைவர் தளபதி அவர்களை கொண்டு போய் சேர்க்க தான் போறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரத்தான் போகிறது. கட்சியில ஜான் அவர்களுக்கோ புசியானந்த் அவர்களுக்கோ ஏதும் மோதல் இருக்கா? எங்க கட்சியில் எந்த மோதலுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு குடும்பங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு குடும்பம். நீங்க கட்சியில வந்து இணைந்து பயணிக்கும் போது தாங்க உங்களுக்கு தெரியும். நீங்க வெளியில இருந்து சண்டை இருக்கா, சச்சரவு இருக்கா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் கட்சியில பயணித்து கொண்டிருக்கேன். 1 ஆண்டுகளாக நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கேன். தலைவரோடு நெருக்கமாக இருக்கிறேன், பொதுச் செயலாளரோடு நெருக்கமாக இருக்கிறேன், கட்சியின் கடைகோடி தொண்டனோடு நான் நெருக்கமாக இருக்கின்றேன். எந்த சச்சரவும், எந்த சலசலப்பும், எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அழகாக ஒரு குடும்பம் இயங்கினா எப்படி இருக்குமோ அப்படி தமிழக வெற்றி கழகம் இயங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அதன் மீது ஒரு கல்லெறிந்து அதை உடைத்திடணும், அதை காயப்படுத்திடணும்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து அது வேலைக்கு ஆகாது. வேற வேலையை போய் பாருங்கன்ற. விஜயவே வந்து ஆனந்த் அவர்கள் ஓவர்டேக் பண்றாரு. ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து எப்படி சசிகலா தான் இருந்தாங்களோ அது மாதிரி தாவேகாவோட சசிகலாவா ஆனந்த் அவர்கள் செயல்படுறாரு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சொல்றேன்லங்க, அது பொய்யுங்க. பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்ற அயோக்கியர்கள். அது அயோக்கியர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்றேன், ஆடியோ வந்து எத்தனை நாள் இருக்கும்? ஒரு 5 நாள் இருக்குமா? அந்த ஆடியோ குறித்து யாராவது பேசுறாங்களா? ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்பட்டதா? ஏதாவது ஒரு பரபரப்பு ஏற்பட்டதா? எதுவுமே கிடையாது. அது பொய்யுங்க. அப்படி ஒரு சம்பவமே கட்சியில நடக்கலங்க. கட்சி அழகான முறையில போயிட்டு இருக்கு. பொய் தான் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் சொல்லணும்ன்ற? பொய்க்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? அது ஒரு உண்மையா இருக்கு. நீங்க தானே அதுக்கு 1000 தற்குறிகள் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பாங்க, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்றதுக்காக வந்திருக்கிறோமா இல்ல கட்சிக்காக வேலை செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக போராடுறதுக்காக வந்திருக்கோமா? இப்ப நீங்க நாளைக்கு ஒரு விமர்சனத்தை முன் வைப்பீங்க, சமூக வலைதளத்தில் எழுதுவீங்க, அதுக்கு உட்காந்து நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. அது வந்து பொய்யான ஆடியோ, போலியான ஆடியோ, சித்தரிக்கப்பட்ட ஆடியோ, எங்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ. அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. இந்த வாரம் வந்து இன்னொரு பெரிய டாபிக் வந்து சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி அவர் வந்து சொன்ன சில வார்த்தைகள் பெரும் சர்ச்சையாக இருக்குது. உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கிற பெரியாரை பற்றி அவர் சொல்லியிருக்காருங்கிறது ஒன்று. 2வது, அவர் பேசுறதுக்கு காரணமே விஜய் பற்றி எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி தான். அதனால தான் வந்து அவர் அப்படி பேசியிருந்தார். ஸோ உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, தந்தை பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர் என்பதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒரு கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஓங்கி முழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசியலும் செய்ய முடியாது. பாசிசத்தை எதிர்த்த ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று பகுத்தறிவை கற்பித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை ஒரு பொது ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் பேசிய அண்ணன் சீமான் அவர்களை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். நீங்கள் என்ன கற்பிக்கிறீங்க இந்த சமூகத்திற்கு? உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்களா? அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு கருத்தை நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் பெரியார் அவர்கள் எந்த இடத்திலுமே சொல்லாத ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் என்று எதற்கு நீங்கள் பொய் பரப்பணும்? நீதிமன்றமே கண்டித்ததா இல்லையா? சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விரைவாக நடவடிக்கை எடுங்க என்று நீதிபதிகள் ஏன் கண்டித்தாங்க? அப்போ சீமான் அவர்கள் பேசிய பேச்சு என்பது பொய்யான ஒரு பேச்சு. இந்த சிக்கல் வந்து விஜய் அவர்களை பற்றி எழுப்பப்பட்ட கேள்வியில தான் அவர் பேசுறாரு. ஏன் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு இன்னும் கருத்து தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் கருத்து சொல்லுகின்ற அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள், நாங்கள் எங்க தலைவர் அவர்கள் கருத்து சொல்கின்ற அளவிற்கு அண்ணன் சீமான் அவர்கள் இது முதல் முறையாக பேசல. அவர் பல ஆண்டுகளாக தந்தை பெரியார் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு மனுஷன் ஒரு முறை தப்பு பண்ணுவாங்க, சும்மா தப்பு பண்ணிட்டே இருக்க போய் என்ன சொல்றீங்க? எங்க தலைவர் அவர்கள் கண்டிக்கின்ற வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது என்பதை வெளிப்படையா நான் சொல்றேன். இப்போ ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்க சொல்லும் போது அதை நம்ம ஏன் தடுத்து நிறுத்துறோம்னா அவங்களுக்கு சொல்ற தப்பான விஷயம் போய் சேரக்கூடாதுங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு தடவையும் பாசிச முயற்சி ஏதோ ஒன்று நடக்கும்போது நம்ம முன்னாடி நிக்கணுங்கிறது தானே அதுக்கான அர்த்தம். எல்லாரும் ஆளுங்கட்சி கண்டித்து கொண்டிருக்கிறது, எதிர்கட்சி கண்டித்து கொண்டிருக்கிறது, ஜனநாயக சக்திகள் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க கட்சியை சார்ந்த எல்லோரும் நாங்கள் கண்டித்து கொண்டிருக்கின்றோம். எங்க தலைவர் கண்டிக்கக்கூடிய வகையில் அவர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆளு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவர் ஒரு சாதாரண ஆளு. 2026 களத்துல பார்க்க தானே போறீங்க.
நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீதம் வாக்கு வங்கியை பெறப்போகிறது, தாவேக்கா எவ்வளோ ஓட்டு வாங்க போகுதுன்னு நமக்கு தெரிய போதில்ல. அவர் பட்டு திருந்துவாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் தகுந்த பாடம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? விஜய் அவர்கள் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. நீட் தேர்வு குறித்து திமுகவை பயங்கர விமர்சித்து ரொம்ப காட்டமாக அந்த இது ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு அவங்க சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ்லாம் முடிஞ்சு திடீர்னு இப்போ வந்து ஒரு ட்விட்டு போடுறதுக்கான ரீசன் என்ன? திடீர்லாம் ட்விட் போடலங்க. இந்த திருட்டு கும்பல், இந்த திராவிட திமுக கும்பல் பொய் தானே சொல்லியிருக்கு. இப்போ இருங்க நேத்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறாருலங்க, நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது, ஒன்றிய அரசு தான் ரத்து செய்ய முடியும் என்று நேற்று அவர் சட்டமன்றத்தில் பேசுனதுனால நம்ம அதை சொல்றோம். அப்ப 2021 தேர்தல் பரப்புரையின் போது திமுக என்ன சொல்லியது? நாங்கள் ஆட்சி அமைத்தால் நீட்டை ரத்து செய்வோம் சொன்னீங்கல்ல. ஆட்சி அமைத்து 4 ஆண்டு ஆயிடுச்சுல, யார் ரத்து செய்யல? அவையில தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. அப்ப எதுக்கு பொய் சொல்றீங்க? அதைத்தான் எங்க தலைவர் அவர் சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு பொய் பித்தலாட்டங்களை நீங்க சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க நாங்க வந்தோன்னு முதல் கையெழுத்தே நீட்டு ஒழிப்பு தானே சொன்னாங்க. நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரா இல்லையா? எங்க அந்த ரகசியம் தொலைஞ்சிருச்சா? தேடி கண்டுபிடிச்சு தரட்டுமா நான்? இப்போ எதுக்கு மக்களை நீங்க ஏமாத்துறீங்க? ஆட்சி அமைத்தவுடன் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா இல்லையா? கொடுத்தீங்களா? அப்ப எதுக்கு ஏமாத்துறீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்னு சொன்னீங்களா இல்லையா? அதை சொல்லி தானே மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கினீங்க. நடைமுறைப்படுத்திட்டீங்களா? திமுக கான்ஸ்டன்டின் என்ன கேட்கிறாரு, மோடி கிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு தைரியம். ஏங்க மோடி செய்ய மாட்டாருங்க. நீட் தேர்வை நாங்க ரத்து செய்ய மாட்டோம் என்று பிஜேபி வெளிப்படையாக சொல்லிடுச்சு. பிஜேபி என்பது ஒரு பாசிச கட்சி, மனித குலத்துக்கு எதிரான ஒரு கட்சி. அந்த கட்சி செய்யாது. அப்ப நீங்க சொல்லியிருக்கணும்ல, இந்தியா கூட்டணி ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது நாங்கள் நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிருக்கோமா? தாவேகா கட்சி வந்து ஆளுங்கட்சியா நீட்டை ரத்து பண்ணிடுவீங்களா? அதாவது கல்வி விருது விழால எங்க தலைவர் அவர்கள் பேசியிருந்தாங்க, பாத்தீங்களா இல்லையா? பொதுப்பட்டியல் இருக்கின்ற கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். மாநில பட்டியலுக்கு வந்தால் மட்டும்தான் நீட் தேர்வை நம்ம வந்து ஒழிச்சு கட்ட முடியும். அது வரைக்கும் இடைப்பட்ட ஒரு சிறப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்து ஒரு சிறப்பு பட்டியலை உருவாக்கி அந்த இடத்துல கல்வியை கொண்டு வாங்க. கல்வியை கொண்டு வந்து அதிகாரத்தை மாநிலத்திடம் கொடுங்க, அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை உருவாக்குங்க அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறாரு. நாங்க ஆட்சியில் கிடையாது, நாங்க அதிகாரத்தில் கிடையாதுங்க. காலங்காலமா பொய்யை சொல்லி சொல்லி நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம் இது வரைக்கும் 16 மாணவர்கள் செத்து போயிட்டாங்க. அந்த சாவுக்கு எப்படி பிஜேபி காரணமோ அதே போன்று திமுக காரணங்க. ரகசியம் இருக்குன்னு யாரை ஏமாத்துறீங்க நீங்க? அதான் எங்க தலைவர் அவர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ட்வீட் போட்டிருக்காங்க, கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன காலங்காலமா ஏமாத்திட்டீங்க மக்கள்? உங்களுக்கு இழிச்சவா இருக்கலாம். உங்களுக்கு பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல? நீங்க போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பவள விழா நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு, நூற்றாண்டு விழா நடத்துவதற்கு காசு இருக்கு, கார் ரேஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, கலைஞர் ஐயாவுக்கு பேனா சிலையை உருவாக்குவதற்கு 89 கோடி ஒதுக்குவதற்கு காசு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் கொண்டாடுவதற்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்க உங்கள்கிட்ட காசு கிடையாதா? ஏன் கொடுக்கல? இப்போ இதெல்லாம் குறித்து நாங்கள் கேட்க தானே செய்வோம். அப்போ வாயை திறந்தாலே பொய். மாணவருடைய கல்வி கடனை ரத்து செய்வேன் நீங்க சொன்னீங்களா? 4 வருஷம் ஆச்சுல, எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க ரத்து பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? நேத்திய கூட்டம்ல என்ன நடந்தது? நேற்றைய கூட்டம் என்பது மாவட்ட செயலாளர்கள் தொடர்பாக எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஒரு கலந்துரையாடல், ஒரு கூட்டம் நடைபெற்றது. முறையாக தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அவங்களை எல்லாத்தையும் மாவட்ட செயலாளராக அறிவிக்க போகிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கட்சி வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வருவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. நேற்றுக்கு கூட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிறது வந்த நிர்வாகிகளுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருந்ததுலாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது பிரதர். அதாவது தலைவர் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று நாங்கள் எந்த இடத்துலையுமே அறிவிப்பு செய்யவே இல்லையே. பொதுச் செயலாளர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெறும் என்று அந்த கூட்டத்திற்கு வந்த எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். யாராவது ஒருத்தர் வதந்தி பரப்புறாங்கன்றதுனால ஒரு வருஷத்துல விஜய் 2 முறை தான் மக்களும் சரி உறுப்பினர்களும் சரி கட்சி உறுப்பினர்களையும் சந்திச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது கொள்கை தீர்மானம் அது அப்படிலாம் கிடையாது பிரதர். நாள்தோறும் மாவட்ட செயலாளர்களோடு எங்க தலைவர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த உள்கட்டமைப்பு வேலை முழுக்க எங்க தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குது. அவருடைய பார்வை இல்லாம எதுவுமே செயல்படாதாங்க. வெளியிருந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் படத்துல தான் பிஸியா இருக்கிறாரு, அவர் கட்சி பணிகளை வந்து இரண்டாம் பட்சமா பார்க்கறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாதுங்க. கட்சி தோழரோடு மிக நெருக்கமாக இருக்கிறாரு, தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசுறாரு, நேரடியாக அழைத்து பேசுறாரு. நானே 2 முறை தலைவர் அவர்கள் நேரடியாக சந்தித்து பல மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். கட்சி தொடர்பாக பேசியிருக்கிறோம். சில இடங்கள் ரொம்ப ஆவேசமாக பேசுகின்ற பொழுது தலைவரே சொல்லுவார், இந்த இடத்துல கோவப்படாதீங்க,
ரொம்ப பண்பாக பேசுங்க, பக்குவமாக பேசுங்க, யாரையும் காயப்படுத்தாத வகையில் பேசுங்க என்று தலைவரே எனக்கு அறிவுரை கொடுத்துருக்குறாங்களே. இதே போன்று என்னை போன்று பல பேரே தலைவர் அவர்கள் நேரடியாக வர வைத்து பேசுகிறாங்க. வெளியில் வந்து எப்பவுமே ஒரு பிம்பம் கட்டமைக்குதுல, அதெல்லாம் போலியானது, ஒரு பொய்யானது. பொது வாழ்க்கை என்று வந்து விட்டால் விமர்சனங்கள் வரந்தாங்க வரும். அந்த விமர்சனத்தை எதிர்கொண்ட தலைவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். சீக்கிரமே தமிழ்நாடு பயணம் ஒன்று அவர் மேற்கொள்ள போகிறார். நீங்கள் கூட ட்விட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது எப்போ நடக்க போகுது, அதுக்கான திட்டம் தான் என்ன? இல்லை, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தலைவருடைய கடைசி படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு முடிய போகிறது. அதன் பிறகு நேரடி அரசியலுக்கு வர போகிறாரு, போராட்ட களத்திற்கு வர போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு, மக்களுடைய குறைகளை கேட்க போகிறாரு, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க போகிறாரு. எங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் மக்களுக்கு என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை எங்கள் தலைவர் அவர் பிரகடனப்படுத்த போகிறார். அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களும் முறையாக அறிவிப்பாங்க. ஓகே, சீமான் அவர்கள்ட்ட சேர்ந்து பயணிக்க வேண்டிய வாய்ப்பு வந்தால் என்ன செய்வீங்க? இல்லை, பயணிப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவரையே அவர் தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறார், பேசுகிறார் அப்படின்னா ஒரு கூட்டணி என்பது கொள்கை சார்ந்து தான் கூட்டணியாக இருக்க முடியுமே தவிர சும்மா 19 எல்லாரையும் சேர்த்துலாம் கூட்டணி வைக்க முடியாது. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. எங்கள் தலைவர் தளபதி தான் முதலமைச்சருடைய வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அப்போ கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி கொண்டு சரியாக பயணிக்கக்கூடியவர்கள் எங்களை நம்பி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நாம் தமிழர் கட்சியோடு ஒருபோதும் கூட்டணிக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, விஜயை பார்த்து பயந்துட்டாங்க. இன்னொன்று, நாத்தகாலேருந்து அதிக பேர் வந்து இப்போ தாவேகா போய் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுவும் வந்து கட்சியோட பலவீனமாக அதை அவர் பார்க்குறாரு. ஸோ நம்முடைய இடத்த வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அடுத்தடுத்து மறுபடியும் விஜயை வந்து ஏதோ ஒரு இடத்துல அவர் தாக்கி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. ஏங்க, தலைவர் தளபதி அவர்கள் வந்து கரிஷ்மேட்டிக் லீடருங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க. நீங்கள் அவரை என்னதான் நீங்கள் அவரை தரைக்குறைவாக பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தலைவர் தளபதி அவர்கள். நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, என் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் தம்பிக்கு தான் ஓட்டு போடுவேன், என் தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன், என் வீட்டு பிள்ளைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்கள். ஏன் சொல்லணும்? அப்போ ஒவ்வொரு வீட்டினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்காங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்து பேசுவதனால எங்கள் தளபதியினுடைய தரம் குறைஞ்சிருமா? சீமான் அவர்களுடைய தரம் தான் குறையும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் மட்டும் கிடையாதுங்க. திமுகலேருந்து வராங்க, அதிமுகலேருந்து வராங்க, மற்ற கட்சியிலேருந்து வராங்க, பல கட்சிகள்லேருந்து எங்கள் கட்சியில் வந்து இணைகிறார்கள் என்றால் நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். சும்மாலாம் ஒரு கட்சியில் போயெல்லாம் சேர மாட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சி திமுகலேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்றாங்க அப்படின்னா சும்மா சேர மாட்டாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை எங்கள் தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அரசியலில் நம்பிக்கையை அவ்வளோ சாதாரணமாக ஏற்படுத்த முடியாது. அப்போ எங்கள் தளபதி அவர்கள் ஒரு நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னா அப்போ எங்கள் தலைவர் வந்து ஒரு தியாக தலைவராக இருக்கிறாருங்க. மிகப்பெரிய செல்வத்தையும் கோடியையும் வேணாம் என்று தூக்கி எரிஞ்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு தியாக உணர்வு. அரசியலில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே. சரி வாங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்போம். யார் காசு தருவாங்க? அரசியல் எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மிகப்பெரிய பல கோடியை வேணாம் என்று தூக்கி எறிந்துட்டு பொது வாழ்க்கைக்கு வராருன்னா சொந்த காசை தான் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். யார் உங்களுக்கு காசு கொடுப்பா? அரசியலுக்கு வந்தால் நிறைய கோடியாக காசு வரும்னா சொல்லுங்கள், நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிப்போம், எத்தனை கோடி வருதுன்னு பார்ப்போம். அப்படிலாம் கிடையாது. தெருக்கோடியில் தான் கொண்டு போய் நிறுத்துவாங்களே தவிர அங்கே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அரசியல் களம் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் தான் அரசியல் களம். எங்கள் தலைவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி, அரசியல் என்பது சமூக பணி. அந்த சமூக பணியை செய்வதற்காக உங்கள் வீட்டு மகனாக பிள்ளையாக நான் வரேன் அப்படின்னு வருகிறார் என்றார். அவரை விமர்சிப்பதனால் உங்களுக்கு என்ன ஆக போகுது? அதனால் தளபதி அவர்களை விமர்சிப்பதால் சீமான் அவர்களுடைய தரம் தான் குறைந்து கொண்டே இருக்கே தவிர எங்களுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த பிப்ரவரியில் நம்ம வந்து கட்சியை துவங்கினோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருங்கிறத நெருங்கிட்டோம். இந்த 1 வருஷங்கிற காலம்ங்கிறது எப்படி இருக்குது? அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறாங்க, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அப்போ அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் நம்மளால் வந்து உதவி செய்ய முடியும், மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற ஒரு மிக உயர்ந்த பார்வையோடு தலைவர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி. இப்போ 1 ஆண்டு நெருங்கிடுச்சு. கட்சி மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கு. 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்திருக்கு. 75 ஆண்டு காலம் வரலாறு கொண்ட ஒரு கட்சி திமுக கட்சின்னு சொல்கிறாங்களா, அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு தலைவர் அவர்கள் வராங்க. மக்களும் எங்கள் கட்சியை கொண்டாடுறாங்க, நாங்களும் மக்களை கொண்டாடுறாங்க. நல்ல ஒரு வரவேற்பு. இந்த 1 வருஷங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு அப்போ நினைக்கிறீங்க? இல்லை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குல்ல. இப்போ நாள்தோறும் ஆளுங்கட்சியை சார்ந்த மந்திரிகள் எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க.
அந்த கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் எங்களுக்கு எதிராக பேசுறாங்க, உளவுத்துறையை வைத்து எங்களை கண்காணிக்கிறாங்க, காவல்துறையை வைத்து மிரட்டுறாங்க. அப்ப ஆட்சியாளர்கள் எவ்வளவு தூரம் எங்களை பத்தி பயந்துருக்காங்கன்னு தெரியுதுல்ல. நீங்க சொல்றது சட்டப்படி தான் அவங்க அந்த அரசுங்கிறதோ இல்ல ஏதோ ஒண்ணுங்கிறது சட்டப்படி. அண்மையில ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு எங்க கட்சியை சார்ந்த ஒருவர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, எங்க தலைவருடைய முகம் பொறித்த ஒரு போஸ்டர். அதை கிழிப்பதற்கு ஒரு காவல்துறை அதிகாரியே உத்தரவிட்டிருக்காருன்னா மற்ற கட்சி யாருக்கும் அந்த உத்தரவிடவே இல்லை. மற்ற கட்சி தலைவர்களுடைய போஸ்டர் எல்லாம் இருக்கு. இத்தனைக்கும் அது அரசியல் போஸ்டர் கூட கிடையாது, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒரு வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள நெருக்கடி நீங்க சொல்ல வரீங்களா? இதுதான் பயம்னு சொல்றோம், அச்சத்தினுடைய வெளிப்பாடு. ஆளுங்கட்சி எங்களை பார்த்து பயப்படுகிறது, உளவுத்துறையை வைத்து கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் கண்காணிக்கணும் என்றால் மக்கள் எல்லோரும் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வராங்க. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே எங்களுக்கு ஆளுங்கட்சியே வேணாம் அப்படின்ற அந்த கட்சியை தூக்கி போட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள் என்றால் அப்படி ஒரு நம்பிக்கையை தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்றேன். இல்லை, இப்போ என்னன்னா கட்சி நிர்வாகிகளே இன்னும் அவங்க சரிவர கட்டமைக்கல, உள்கட்டமைப்பிலே இன்னும் பலவீனமா இருக்காங்கிறதா ஆளுங்கட்சி அவங்க கூட நாங்க ஏன் போட்டிக்கு வரப்போறோம், நாங்க பலமா இருக்கிறோமா பலவீனமா இருக்கிறோமான்னு 2026 தேர்தல் களத்தில் தெரியும். எல்லா கட்டமைப்பு வசதிகளோடு மிக வலிமையான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மிக விரைவில் மாவட்ட செயலாளர்களே எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவிக்க போறாங்க. அடுத்த பிறகு மாநில நிர்வாகிகளை அறிவிக்க போறாங்க. எல்லா பட்டியலும் தயார். தூத்துக்குடியில தென் மாவட்ட பொறுப்பாளரா பாலாவா அஜித்தாவான்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே எந்த சிக்கலுமே கிடையாதுங்க, எந்த சிக்கலும் கிடையாது. மிக அழகான முறையில் கட்சி இயங்கி கொண்டிருக்கு. எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. பொறுப்பாளர் பட்டியலை தலைவர் அறிவிக்க போறாங்க பாருங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. கட்சி மிக சிறப்பான முறையில் இருக்கு. ஏன் அடிக்கடி ஒரு ஹாட் நியூஸ்ல இருந்துகிட்டே இருக்கீங்க? அப்படி இல்லைன்னா உங்க மேல ஏதோ ஒரு சர்ச்சையான ஒரு புகார் வந்துகிட்டே இருக்கு. எந்த புகார்? ஏங்க அவர் எங்க லீடர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாருங்கிறதான பிரச்சனையே. எங்க பேசல? பொதுவெளிக்கு வரணும், ஒரு கருத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். அதானே அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அந்த பதிவு என்பது ஒரு தேசிய செய்தியா மாறுதா இல்லையா? நம்ம ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கடத்தணும். அது எந்த வடிவத்தில் கடத்தினா என்னங்க? தலைவர் நேரடியாக பேசினாதான் அந்த செய்தி போய் சேருமா? ஆளுநரை சந்தித்து ஒரு மனு கொடுக்குறாரு, அது தேசிய செய்தியாக மாறியதா இல்லையா? அப்போ நம்முடைய போராட்ட யுக்தியை பல வடிவத்தில் அவர் உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு வடிவம் தான் அவர் சமூக வலைதளத்தில் கருத்தை பதிவு செய்கிறாரு. இது டெக்னாலஜி காலகட்டங்க, தகவல் தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்க. அப்புறம் மக்களை சந்திக்க வரீங்க. அதாவது கருத்து எப்படி மக்கள்கிட்ட கொடுக்குறோன்னு தான் பார்வையை தவிர மக்களுமே முக்கியம்ங்கிறதான இதுல விஷயம். ரெண்டுமே முக்கியம் தான் பிரதர். நீங்க தொடர்ந்து அவர் ஏன் வெளியில வரல, ஏன் மக்கள்கிட்ட பேச மாட்டேன்றீங்க நீங்க சொல்றீங்களா? பல வடிவங்கள் இருக்குல்ல. அதுல ஒரு வடிவம் தகவல் தொழில்நுட்பத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்காரு. இப்ப படப்பிடிப்பு இறுதி கட்டத்தில் இருக்கு. அந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் அவர் ஒரு பயணம் போறாருல, மக்களை சந்திக்கிறாருல. இப்ப மக்களுடைய கோரிக்கையை நேரடியாக தானே கேட்க முடியும். இப்போ உங்களை சந்தித்து என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு மனு எழுதி கொடுப்பீங்களா, கோரிக்கையா கொடுப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயணம் சென்று கொண்டிருப்பாங்க. அது ஏன் பண்ணலங்கிறதா இப்ப கேள்வி. தலைவர் வெளியிட்ட அறிக்கையை நீங்க சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு? 2026 என்ன சொல்லியிருந்தாரு? ஒரு கடைசி படம், இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரடியாக அரசியலுக்கு வரப்போகிறேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 234 தொகுதிகள்லையும் தொகுதி பொறுப்பாளர்களையும் நம்ம நியமிச்சாச்சு. அதற்கான நேர்காணல் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? தலைவரே நேரடியாக நேர்காணல் பண்ணாருங்க. எல்லாத்தையும் நம்ம வெளியில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கட்சியுடைய உள்கட்டமைப்பு பணிகள். அதே நேரத்தில் அந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள் பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்குறாரு. இப்போ கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து ஒரு 70 பேர் இறந்து போகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து பார்க்குறாருல. அதன் பிறகு பெரிய மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது. மாநாடு உங்களுக்கு நடத்த தெரியுமா? மாநாடுனா என்னன்னு தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு கூட்டம் வருமா? 10,000 கூட தாண்டாது, 20,000 கூட தாண்டாது என்று விமர்சித்தவர்கள் எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்க காரணம் என்னன்னா, 12 லட்சக்கணக்கான மக்கள் எப்படி அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க? அப்ப தலைவர் தளபதி அவர்களுடைய ஒற்றை அறிக்கை தான். இத்தனைக்கும் அவர் மாநாட்டுக்கு வயதானவங்க வராதிங்க, குழந்தைகள் வர வேண்டாம், உடல் பாதிப்பு இருக்கிறவங்கலாம் வர வேண்டாம், கூடுமான வரை நீங்க தவிர்த்துருங்க சொல்லியும் கூட 12 லட்சத்தை தாண்டக்கூடிய வகையில் கூட்டம் வருகிறது என்றால் இதுதான் தளபதியினுடைய சக்தி, தளபதியினுடைய பவர். அந்த பவரை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தலைவர் அவர்கள் எந்த வடிவத்தில் பேசினாலும் அது ஒரு செய்தியாக மாறும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பிரச்சனையும் கூட ஆளுநரை சந்தித்து அவர் மனு கொடுக்குறாரு. அது பெரிய செய்தியாக மாறி ஒரு விவாதமாக மாறி கடைசியில் சட்டமன்றத்தில் முதலமைச்சரே பேசக்கூடிய ஒரு சூழலாக மாறியதா இல்லையா? முதலமைச்சரே 10 நாளுக்கு பிறகு தானே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றியே பேசுகிறாரு. துணை முதலமைச்சரே 10 நாளுக்கு பிறகு தானே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. அப்படி ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்துகிறாருன்னு சொல்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச் உங்கள் சேனல் மூலியமாக நான் சொல்கிறேன். 2026 எங்கள் தலைவர்
தளபதி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுன்னு உறுதியா சொல்லிட்டார். திமுக சொல்றதுக்கு துணிச்சல் இப்போ இருக்கா? வரைக்கும் எந்த கட்சியோட நீங்க வந்து கூட்டணி அமைக்க போறீங்கன்னு எந்த ஒரு இதுவும் சொல்லப்படலையே. உங்களுக்கு தெரியுமா யாரெல்லாம் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு? உங்களுக்கு தெரியாது பிரதர். சில விஷயங்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பல பேர் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல சொன்னீங்கன்னா அதை பண்ண முடியாதுல்ல பிரதர். அதெல்லாம் முறையா கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தான் பேசுவாங்க. ஆனா எங்க கட்சி எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வெளிய இருந்து பார்க்கும்போது கட்சிக்குள்ள ஏதோ பூசல் போல, கட்சிக்குள்ளேயே வந்து ரெண்டு தரப்பா எந்த பூசலுமே கிடையாது. பல வியூகங்கள் எங்களுக்கு வெளிய இருந்து தெரியுது. அதனாலதான் நான் வந்து கிளியர் பண்றது. எங்க கிட்ட சரி, கூட்டணினா கூட்டணி தான் சொல்லுங்களேன். எங்க கிட்ட எந்த பூசலுமே கிடையாதுங்க. தேர்தலுக்கு இன்னும் 12 மாதம் இருக்குங்க. அதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்ப பொங்கல் முடிந்தவொடனே அதிரடி தானே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலே அதிரடி அரசியல் தான். ஒரு 11 மாசம் ஆச்சு, இன்னும் உள்கட்டமைப்பு சரிபட அப்படி யாருங்க சொன்னது? 11 மாசத்துல 90 லட்சம் உறுப்பினர்கள் கட்சியில நாங்க இணைச்சிருக்கோம். வேலை செய்யாம எப்படி இணைக்க முடியும்? மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் பணியை நாங்க செய்து கொண்டிருக்கோம். அதனால நாங்க எதுவுமே செய்யலைன்னா உள்ள வந்து உங்களுக்கு தான் கண்ணுக்கு தான் எங்க கட்சியே தெரிய மாட்டேங்குது. நேரா திமுக தான் வாங்க. எவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு புரட்சி மிக அமைதியான முறையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அது 2026 தேர்தல் களத்தில் தெரிய போதில்லை. சரி, நிச்சயம் மறுபடியும் உட்காந்து பேசுவோம். 2026க்குள்ள இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது. 2026ல் தாவேகா வந்து கட்சியை பிடிச்சா மகிழ்ச்சி தான். மக்களுடைய ஆதரவு எனக்கு உங்களுக்கு இருக்கணுங்கிற வாழ்த்துக்களும் நாங்கள் குறிக்கிறோம். நன்றி. நன்றி நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.